வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம், அதாவது மும்பை பங்குச்சந்தை 28,000 புள்ளிகளை நேற்று தொட்டிருக்கு. அதனால கோல்ட் ரேட் நேற்று ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது ₹280 ரெடியூஸ் ஆயிருக்கு. இதை பற்றி சொல்லுங்க சார். அதனால கோல்ட் ரேட் ரெடியூஸ் ஆகல. மும்பை பங்குச்சந்தைக்கும் தங்கத்துக்கும் பெரிய சம்பந்தம் எதுவுமே கிடையாது. அதாவது மும்பை பங்குச்சந்தை பெட்டரா இருக்கு அப்படின்னா இந்தியன் எக்கானமி பெட்டரா இருக்கு. இந்தியன் எக்கானமி பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா கோல்டுக்கு டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இது ஒரு தியரி. இந்த தியரி அமெரிக்காவுக்கு எடுபடும், யூரோப்ல கூட எடுபடும், யூரோப்ல இருக்க எல்லா நாடுகளுக்கும் எடுபடும். இந்தியாவை பொறுத்தவரையில் அது எடுபடாது. ஏன்னா பிராக்டிக்கலா எடுத்து பார்த்தோம்னா இந்தியன் எக்கானமி ஒன்னும் ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. இட்ஸ் அகைன் எஃப்ஐஎஸ் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுனால இந்த ஒரு பூம். இட்ஸ் கேஸ் பூம்னே சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஸ்டில் மேற்பார்வையில பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஆக்சுவலா டிமாண்டே கிடையாது. அப்படி இங்க டிமாண்டே இருந்தாலும் யூஎஸ்ல தங்கத்தோட மாறுதல் இதனால ஆக போறதும் கிடையாது. ஸோ ஓவராலா இட்ஸ் அகைன் அன்கம்பேரபிள் நியூஸ்னே சொல்லலாம். அதை விட்டுடலாம். ஸோ நேற்று முக்கியமா மார்க்கெட் எடுத்தா மீண்டும் தங்கம் இறங்கி $1,136 ஒரு அவுன்ஸின் விலைக்கு இறங்கி $1,140 பக்கம் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. வெள்ளி அகைன் நான் குறிப்பிட்ட அந்த மிடில் சப்போர்ட் $15.54 பிரேக் பண்ணியும் வெள்ளியும் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இறங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு டாலர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நேற்று ₹61.30 இருந்த ருப்பியோட காஸ்ட் இன்னைக்கு ₹61.44 ஆயிருக்கு. தென் டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால, அதாவது நேற்று யூஎஸோட எக்கானமி டேட்டா ஒன்று வெளியாகும் போது எதிர்பார்த்ததை விட பெட்டரா வெளியானதுனால டாலர் ஸ்ட்ராங் கோல்டு வீக்குங்கிற மாதிரி முடிவடைஞ்சது கோல்டு. ஸோ இது ஃபண்டமெண்டல். பட் டெக்னிக்கலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1170 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு டிராஸ்டிக் ஃபால் இருக்குன்னு எதிர்பார்த்த ஃபாலோ கொடுத்து மார்க்கெட் 1140க்கு வந்திருக்கு. இப்போ இங்க இருந்து அடுத்த நியரஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தா 1125 தான் சொல்லலாம். நம்ம 1125 123.40 சொல்லலாம். அது பிரேக் ஆச்சுன்னா அகைன் there will be another fall னு சொல்லலாம் மார்க்கெட்டை பொறுத்தவரை. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹரி, கமோடிட்டி மார்க்கெட் குறித்து உங்க கேள்வி கேளுங்க. சார் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குரூட் லெவல் சொல்லுங்க சார். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் நேற்றுக்கு திடீர்னு கோல்டு சில்வர் சார்ட் ஆஃப் வீழ்ச்சி இருந்தது. அது என்ன ரீசன் தெரியல எக்ஸாக்ட்லி. அப்புறம் மூணாவது பாயிண்ட் நம்ம இப்போ நீங்க 1140 சொன்னீங்க பாத்தீங்களா இந்த யூஎஸ் கோல்ட் ரேட், அது எப்படி கன்வெர்ட் பண்ணா நம்ம இந்தியன் ருபீஸ் வரும் சொல்லுங்க சார். நான் பாத்துருக்கேன். ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4862க்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 4914. அதே செல் சைட்ல 4769க்கு போச்சுன்னா செல் பண்ணலாம். முதல் டார்கெட் 4728 இருக்கு. அதனை அடுத்து லைக் நேற்று எதனால கோல்டன் சில்வர் திடீர்னு ஃபால்னா இல்ல, எக்ஸ்பெக்டட் ஃபால்னே சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டட் ஃபால் எடுத்து பார்த்தோம்னா நம்ம $1,179 மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஒரு ஃபால் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த ஃபாலை கொடுத்தது. ஸோ அகெயின் தேர்ட் கொஸ்டின், எப்படி நீங்க டாலர்ல இருந்து ருப்பிக்கு கன்வெர்ட் பண்றது, தட் இஸ் கோல்டு காஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. இது கன்வெர்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு அவுன்ஸ் 31 கிராம் அண்ட் அது ஒரு டெசிமல் பாயிண்ட் வரும். 31.12 அந்த மாதிரி ஒரு டெசிமல்ஸ்ல போகும். ஸோ அப்ராக்சிமேட்டா 31 கிராம் வரும். அந்த 31 கிராம் இங்க டாலர் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆஃப்டர் சார்ஜஸ் என்ன, அதாவது இம்போர்ட் டியூட்டி என்ன, டாக்ஸேஷன் பார்ட் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்க இந்தியன் ருபி வந்துடும். அது அக்யூரேட்டா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கு, அதுல இருந்து போட்டு நீங்க எடுத்துக்கலாம். அதனே அந்த 3 கொஸ்டின் கேட்டோம். தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார், சத்தமா கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நீங்க சொன்ன மாதிரியே ஆக்சுவலா 15.1 வரைக்கும் வந்துருச்சீங்க சில்வர் ஆக்சுவலா கோமெக்ஸ்ல. இப்ப அடுத்த மூவ்மெண்ட் கீழே இப்ப சப்போர்ட் மறுபடியும் எப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப இன்னொரு என்ன அப்படின்னா ஆக்சுவலா இப்போ கோல்டு இப்போ இந்த 1113 சொன்னீங்க இல்லீங்களா? சோ இப்ப 1123 அப்படின்னு
சோ அது நெக்ஸ்ட் அது கிராஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு $30 $40 அந்த மாதிரி எது வரைக்கும் வரும் அப்படிங்கறது எனக்கு சொல்லுங்க சார். நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சப்போர்ட் வந்து $1,125. ரெசிஸ்டன்ஸ் அகைன் நம்ம ஆல்ரெடி இருந்த சப்போர்ட் 1179 தான் இன்னும் 2-3 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு இருக்கும். சோ இதனால தான் மார்க்கெட் இப்போதைக்கு ஸ்டே இருக்கு. சார் கோல்டு வந்து இப்ப தொடர்ந்து சரிய வந்து என்ன காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும். சோ ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க அதாவது இந்த தருணத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு கேட்பாங்க. உங்களோட கருத்து என்ன சார் இதுக்கு? ஆக்சுவலா வந்து கோல்டு இறங்கிட்டு இருக்குங்கிற எல்லாருக்கும் தெரியும். பட் கணிச்சது அப்படிங்கிற எல்லாரும் கணிச்சது கிடையாது. இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா இறங்க வாங்குறது புத்திசாலித்தனம்னு சொல்லுவேன். சோ அப்படி பார்க்கும்போது இன்னும் அங்க யூஎஸ்ல இறங்குற அளவுக்கு இங்க இறங்க மாட்டேங்குது. யூஎஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேற்று இங்க லோக்கல் மார்க்கெட்ல எடுத்து எம்சிஎக்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு $370 தான் இறங்கி இருக்கீங்க. பட் வேற அங்க வந்து கிட்டத்தட்ட $24 பக்கம் மார்க்கெட் ஃபால் ஆகி முடிவடைஞ்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு ஃபால் இங்க வந்து பிரதிபலிக்க மாட்டேங்குது. மேலும் இன்னும் அதிகமாவே நமக்கு ஃபாலிங் கொடுக்கல. ரீசன் என்ன, ருப்பி அதே டைம்ல வீக் ஆகி டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால இந்த காஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏறிச்சு. சோ நீ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இன்னும் மார்க்கெட் வந்து நமக்கு இறங்குறதுக்கு கேப் இருக்கு. சோ இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் கால் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்ல ஆபரண தங்கமா வாங்கணும், இல்ல கோல்டுல பிஸ்கெட்ஸா வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இறங்க வாங்குறது சாமர்த்தியம் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேல இன்ட்ராடே கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் பார்த்து எம்சிஎக்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் சொல்றேன், கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் பார்த்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் அதை வச்சு பண்ணாலே மார்க்கெட் வந்து ஏறுதா இறங்குதான்ற ஒரு கணிப்பே உங்களுக்கு தேவை கிடையாது. இதுக்கு மேல போச்சுன்னா வாங்கலாம், இதுக்கே வந்தா விற்கலாம். இது ஸ்டாப் லாஸ் டார்கெட் நீங்க வாடி போயிட்டு இருந்தீங்கன்னா ஈவன் ரேட்ஸே கூட மறந்து ட்ரேட் பண்ற அளவுக்கு தான் கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் இருந்துட்டு இருக்கு. சார் கடந்த 4 வருடம் இல்லாத அளவுக்கு வந்து க்ரூட் ஆயில் அதாவது ரேட் வந்து ஃபாலிங் மூவ்மெண்ட்ல இருக்கு. சோ இந்த டைம்ல இருக்கும் க்ரூட் ஆயில் வச்சிருக்கவங்க வந்து பை ஆர் செல் பண்றது நல்லதா இல்ல பொசிஷன் வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்லதா சார்? ட்ரேடர் பொசிஷன் நாட் அட்வைசபிள். நேற்று ஒரு நேர் கேட்டிருந்தார் ஹிஸ்டாரிக்கல் ஹைல ஹிஸ்டாரிக்கல் லோல் ட்ரேட் பண்ணலாமான்ட்டு. இப்ப மார்க்கெட் வந்து குளோபலாவும் ஹிஸ்டாரிக்கல் லோல இருந்துட்டு இருக்கு, இங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் ஹிஸ்டாரிக்கல் லோல இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா பொசிஷன் எடுக்கிறதுங்கிற நாட் அட்வைசபிள். அகைன் இட்ஸ் அ பியூர் இன்ட்ராடே எடுத்து பண்றதா சேஃப். இந்த இடத்துலலாம் அப்படி பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா லாங் போனா லாங் போகலாம். பட் ஸ்டாப் லாஸ் எங்க $74 பக்கம் மார்க்கெட் இப்போ ட்ரேட் இருக்கு. மார்க்கெட் வந்து $69 பிரேக் ஆச்சுன்னா அகைன் மேஜர் சப்போர்ட்டே பிரேக் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து நமக்கு லைக் கிட்டத்தட்ட வந்து $5-6 ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன இறங்கினதுக்கு அப்புறம் பொசிஷன் கால் போகலாம். அதுக்கு நீங்க ஷார்ட் போலாம், ஷார்ட் அட்வைசபிள் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். கரூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் செல்வா. வணக்கம் மேடம். சொல்லுங்க செல்வா, கமோடிட்டி மார்க்கெட் குறித்து உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2 கொஸ்டின் சார். ஒரு கொஸ்டின் வந்து க்ரூட் ஆயில் வந்து நேற்று 150 பாயிண்ட் பாசிட்டிவா இருக்கு சார், என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்களா? எதிர்பார்த்த மாதிரி பாசிட்டிவா இருந்ததா? இதுக்கு என்ன காரணம் சார்? 150 பாயிண்ட் இருந்தது, அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? பாயிண்ட் இருந்து என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஆயில் நேற்று நியர்லி $78.74 மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. சோ இப்ப நேற்று எதனால இறங்குச்சு அப்படின்னா நேற்றே சொல்லியிருந்தேன். அதாவது நேற்று முன்தினம் யூஎஸோட சவுதி அரேபியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய கச்சா எண்ணெயோட விலையை வந்து சவுதி அரேபியால குறைச்சிருக்காங்க, அந்த காஸ்ட குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாச்சு. நேற்று என்ன வெளியாகுதுன்னா அமெரிக்கால அந்த ஸ்குவாஷ் ஆயில் சொல்லுவாங்க, அந்த ஆயில் வந்து க்ரூட் ஆயில் வந்து நிறைய இருக்கு, சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அமெரிக்காவும் அதனோட விலையை குறைக்கிறதுனால இது ஒரு குளோபல் த்ரெட்டாவே இருக்கு. கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவுல குறையலாம் அப்படிங்கிற ஒரு விதமான செய்தி இருந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி செய்தியும் நம்ம நம்ப கூடாது. ஏன்னா திடீர்னு வந்து அதாவது ஒரே நாள் 2-3 நாள்ல வந்து இந்த மாதிரி ஆயில் சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் அதிகமா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கன்னா சட்டுன்னு ஒரு செய்தி வெளியேட்டு திருப்பி வந்து இல்ல சப்ளை திடீர்னு க்ரூட் ஆயில் வந்து காஸ்ட் குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேஸ் ரேட் அமெரிக்காவில் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி பட்டுன்னு மாறி பிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால இன்ட்ராடே ட்ரேடிங் எடுத்து பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க்கெட் இன்ட்ராடே லோ கிடைச்சிட்டா கோ ஃபார் எ பை. தேவையான $10 $12 லாபத்தை எடுத்துட்டு வெளியாகுங்க. இல்ல கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணி வெளியாகுங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் பிரித்தினா. வணக்கம் பிரித்தினா. பிரித்தினா நீங்க லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ
பிரீத்தினா உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் கிட்ட நான் பேசணும். பேசுங்கம்மா. சார் இப்ப வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நான் 262ல வாங்கியிருக்கேன். அது வந்து இப்ப வந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஏதாவது வைக்கணுமா? நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு லெவல் என்ன சார், அது கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்னைக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும் 256 ரூபாய் 85 காசுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அது 262 ரூபாய்க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா தான் பையே ஹோல்ட் ஆகுது. அப்படி 262க்கு மேல மார்க்கெட் ஒரு 10-20 நொடி வியாபாரம் நடந்தது அப்படின்னா நீங்க அதை ஹோல்ட் பண்ணி 162 ரூபாயிலே கூட வெளியாகலாம். அதே டவுன் சைட்ல நீங்க செல்லிங் போன்னு நினைச்சீங்கன்னா 256 ரூபாய் 85 காசு ஸ்டாப் லாஸ் போட்டு இமீடியட்டா செல்லிங் போயிட்டு அங்க இருந்து நீங்க ₹1 ₹1.5 ப்ராஃபிட் நீங்க எடுக்கலாம் கேஸை பொறுத்தவரை. திருவாரூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாலச்சந்தர். வணக்கம், நான் பாலச்சந்தர் பேசுறேன். சொல்லுங்க பாலச்சந்தர், உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்ப 4 இயர்ஸா நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைமா ஏதாவது ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 வாரமா இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல லெவல்ஸ் வாங்கி க்ரூட் ஆயில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் நான் ஃபாலோ பண்ண போகுமா இல்ல நான் இந்த மாதிரி ஃபுல் டைம் ட்ரேடருக்கு வேற ஏதாவது ட்ரைனிங் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா? இல்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? நான் இப்ப 50,000 என்னுடைய போட்டு 1 லாட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஐடியா வந்து ஒரு 5 லேக் பண்ணி 10 லேக் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப 1 லாக் இன்வெஸ்ட் பண்ணீங்க. இந்த 2 வாரமா க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பார்த்து எவ்வளவு லாபம் எடுத்தீங்க? ஒரு நாள் கூட மிஸ் ஆகல. எனக்கு எல்லாமே ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. எவ்வளவு எடுத்தீங்க மொத்தமா லாபம்? மொத்தம் இது வரைக்கும் நான் வந்து 9 ட்ரேட் பண்ணிருக்கேன். சரி, ஓவரால் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் புக் ஆயிருக்கு. 70 பாயிண்ட்டுங்களா? ஆமா. இட்ஸ் அபவுட் 7,000 ரூபாய் லாபம் எல்லா புரோக்கரேஜ் எல்லாம் போக. சோ அப்படி பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 7,000 அப்படிங்கிறது 2 வாரத்துல கிட்டத்தட்ட வந்து 7% நீங்க வருமானம் எடுத்திருக்கீங்க. தட்ஸ் எ குட் திங். 2 வாரமா தொடர்ந்து செய்யும் போது இதுவே வந்து மோர் தென் எனஃப் தான் சொல்லுவேன். இன்னும் 2 வாரத்துல நீங்க இன்னொரு 7% டார்கெட் பண்ணாம ஒரு 3-4% வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்து 10% நீங்க லாபம் எடுக்க முடியுதான்னு பார்த்துட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதற்கு மேல கமாடிட்டில நீங்க 4 வருஷம் பண்ணி 4 வருஷம் நீங்க எங்கெங்க பண்ணீங்கன்னு தெரியாது பண்ணி எந்த அளவுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது ஜஸ்ட் லைக் தட். அங்கே எந்த ஒரு கிளாஸ்மே கிரேட் வெஞ்சர்ஸ் அட்டெண்ட் பண்ணாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுலபமா நீங்க வந்து ட்ரேட் பண்ணி இஃப் யூ ஹட் மேட் 7% in 2 weeks அப்படின்னா தட்ஸ் a fantastic return. அதுவும் இல்லாம இந்த 2 வாரத்துல கிட்டத்தட்ட வந்து 3 நாட்கள் வந்து மார்க்கெட் இல்ல, டே மார்க்கெட் கிடையாது. சோ அப்படி கணக்கு எடுத்து பார்த்தோன்னா மொத்தமா வந்து 10 சாட்டர்டே சண்டே இல்லாம 10 நாள், இந்த 10 நாள்ல 3 நாள் 7 நாள்ல 7,000 ரூபாங்கிறது இட்ஸ் a decent return. அதுக்கு மேல நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதை தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் ஒழுங்கா பண்ணி உங்களுக்கு நல்ல இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுத்த லெவல் தட் இஸ் சார்ட் கம்பேர் பண்ணி சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணி வரக்கூடிய எப்படியும் அடுத்த 2 வாரம் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 ஸ்டாப் லாஸா வரும். அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறது நீங்க சார்ட் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். இந்த டைம்ல இந்த கேள்வி கேட்டாகணும். அதாவது கிரேட் வெஞ்சர்ஸ் கம்பெனிஸ் அண்ட் மற்ற கம்பெனிஸ்க்குள்ள வித்தியாசம் என்ன? கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து ஸ்பெஷலி என்னென்ன சலுகைகள் வந்து தந்துட்டு இருக்கீங்க? கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதாவது மந்த்லி வந்து எவ்வளவு எடுக்க முடியும் சார்? அதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? சரி, அது வந்து இப்படி கேட்கலாம். கிரேட் வெஞ்சர்ஸ்ல என்ன பெஸ்டா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பிகாஸ் கம்பேர் பண்ற மாதிரி எந்த நிறுவனமும் கிடையாதுன்னு நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியாவே எடுத்து பார்த்தால் எந்த ஒரு நிறுவனமும் லைவா வந்து ட்ரேட் பண்ணது கிடையாது. அப்படி வந்து தனிப்பட்ட தனியார்கள் நிறுவனமே இல்லாம வந்து அனலிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு 2-3 பேர் வந்து ஈவன் சவுத் இந்தியாவிலே சொல்றாங்க லைவ் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி செஞ்ச லைவ் ட்ரேடும் பாத்தீங்கன்னா அவங்களோட சார்ட்டை வச்சுட்டு அவங்களே வந்து இங்க பை இங்க செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பை பண்ணி செல் பண்ணி காட்டி அப்படி லாபம் ஈட்டினதுதான். அப்படி ஈட்டின லாபத்திலையும் பாத்தீங்கன்னா என்ன அவங்க சொல்ல வராங்கன்றது தெரியாது. அவங்களோட ஃபார்முலாக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மேல 50,000 செலவு பண்ணுங்க, 1 லட்சம் கிளாஸ் கொடுங்க, சார்ட்டுக்கு 1.5 லட்சம், இப்படி இந்த மாதிரி தான் போறாங்க எல்லாருமே. வந்து அட் லாஸ்ட் வந்து ஒன்னு செஞ்சுட்டு பின்னாடி வந்து பணம் தான் போறாங்க. பட் கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரையில முழுக்க முழுக்க வந்து லைவ் ட்ரேடிங் செஷன் அப்படிங்கறது நான் செய்யறதே கிடையாது. மார்க்கெட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா தெரியாதவங்க கண்டிப்பா செமினார் அட்டென்ட் பண்ண அடுத்த நாள் லைவ் ட்ரேடிங் வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து முதல் 1/4 மணி நேரம் எப்படி வந்து முந்தின நாள் லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன்.
அதை வச்சு இன்னைக்கு வெளியான லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 10:15 மணிக்கு வெளியாகும். வெளியாகிற லெவல்ஸ் எல்லார் கையிலும் வந்து யாருன்னே தெரியாது. அவங்க கண்டிப்பா வந்ததுல ஒரு 60%, ஒரு 100 பேர் வந்து 60 பேர் வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல எல்லாம் வெளியில பண்றவங்க இருப்பாங்க, ஒரு 40 பேர் உள்ள பண்றவங்க இருப்பாங்க எல்லா நிறுவனத்துல இருந்தும். சோ இவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அதுல ட்ரேட் பண்ணி கிரேட் வெஞ்சர்ஸ் என்னோட ஓன் அக்கௌண்ட்ல அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணி இதுவரையில 20 ட்ரேடிங் செஷன் நடந்திருக்கு. 20மே வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்குங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். தட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஸோ லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து இது ஐ கேன் ப்ரூவ் எனிவேர், எங்க வேணாலும், நாட் ஓன்லி இன் கமாடிட்டிஸ். நான் கரன்சில லைவ் ட்ரேட் பண்ண போறேன், ஸ்டாக் மார்க்கெட்ல லைவ் ட்ரேட் பண்ண போறேன். ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்ல கரன்சில கூட லைவ் ட்ரேடிங் நான் பண்ணியிருக்க மாதிரி யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஸோ அப்படி பார்க்கும்போது கிரேட் வெஞ்சர்ஸோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸ், பேஸ் லெவல் டெக்னிக்கல்ஸ் அப்படியே எடுத்து போய் அவங்க கிட்ட சேர்க்கிறேன். அந்த பேஸ் லெவல் டெக்னிக்கல்ஸ்லயே வந்து தே கேன் மேக் 7 to 10% அப்படின்னும் போது இதுக்கு மேல வந்து ஒரு எக்ஸாம்பிளோ இல்ல இதுக்கு மேல வந்து ஒரு நல்ல விஷயமோ கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆன்லைன் ட்ரேடிங் சரித்திரத்திலே. சொல்லும் போது அதாவது ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். தொடர்ந்து பேசும். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத். வணக்கம் சம்பத். தொடர்பு இல்ல சார். இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் வந்து இன்வென்ட்ரி வந்து வெளியாக இருக்கு. இன்னைக்கு நேச்சுரல் கேஸ்ல வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? இன்னைக்கு இன்வென்ட்ரி அப்போ கண்ணு மூடிட்டு இருக்க சொல்லுவேன், ட்ரேடே பண்ணாதீங்கன்றது. ஒரு 7:50-8 மணிக்கு இன்வென்ட்ரி வெளியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 months ஆல்ரெடி ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா மார்க்கெட் அப்படிங்கறதுனால 12 o'clock இந்தியன் டைம் முடியுது அப்படிங்கறதுனால அங்க வந்து 6:30 மணிக்கு ஆரம்பிக்குதுங்கிறதுனால இன்வென்ட்ரி 8:30 மணிக்கு வரும். சோ அந்த இன்வென்ட்ரிக்கு முந்தின 10 நிமிஷம் அடுத்த ஒரு 10 நிமிஷம் வியாபாரம் செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சது லாபம் இருந்தால் அந்த லாபத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து என்ட்ரி கொடுக்காதீங்கன்னு சொல்லி என் பேச்சை கேட்டு கிட்டத்தட்ட வந்து நான் கவனிக்கிறேன். சாதாரணமா இன்வென்ட்ரி டைம்ல வந்து ஒரு 50 லாட்டா ட்ரேட் ஆகும். இப்ப என்ன ஆகுதுன்னா 5-6 லாட் தான் ட்ரேட் ஆகுது. அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. சோ அப்படி இந்த மாதிரி சேஃபா வந்து இந்த இடத்துல போனா நமக்கு நஷ்டமா அதுன்னு தூரம் இருந்தாலே போதும். இட் இஸ் அகெயின் இந்த கடல்ல சூழல் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ள மாற்றா மாதிரி தான். அந்த இடத்துல போய் ட்ரேட் பண்றது அவாய்ட் பண்றது நல்லதுதான். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் தியாகு. வணக்கம் தியாகு. தியாகு லைன்ல இருக்கீங்களா சார்? லைன்ல இல்ல சார். லெட் ஃபால்ஸ் டு 17-month low as China economic growth slows ன்னு சொல்லிருக்காங்க. சோ லெட்டோட கரண்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்கு? இது சாதகமான ஒரு உண்மையா சார்? இது சாத்தியமா? அங்க 17 மாதம் LME 17-month லோ கொடுத்துருக்கோம். இங்க அந்த லோ எல்லாம் கொடுக்கவே இல்லை. மார்க்கெட் வந்து லெட்ஸே ஒரு லாஸ்ட் 1.5 months இருக்க ரேட்ல தான் மார்க்கெட் ரேட் இருக்கு பர்டிகுலர் பொறுத்தவரை. சோ இங்க இறங்காத காரணம் அகைன் ருபி ஸ்ட்ராங்கா, ருபி வீக் ஆகுறதுனாலதான். ஆனால் லெட் மேலும் இறங்குமா அப்படின்னு கேட்டா இங்க ருபி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மட்டும் வேணா வீக் ஆகலாமே தவிர மற்றபடி பெரிய அளவு இறங்குறதுக்கான செய்திகள் இல்லை. ஏன்னா நேற்று பேஸ் மெட்டல்ஸ் நேற்று நேற்று இரவு வரையில மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இன்று அதிகாலை எடுத்து பார்த்தோன்னா அகைன் ஜிங்க் மட்டும் மேல போயிருக்கு லைக் சிங்கப்பூர் மார்க்கெட்ல. சோ இதுக்கு என்ன சொல்றாங்க, லைக் நேற்று வெளியான யூஎஸ் எக்கானமி டேட்டா ஜிங்க் சப்போர்ட்டிவா இருக்கு. நேற்றையும் பேஸ் மெட்டல் சரியில்லை, சைனீஸ் டேட்டா சரியில்லை அப்படிங்கிற அதாவது ஒரு 24 மணி நேரத்துல ஒரே கமாடிட்டிஸ்க்கு 4 வகையான செய்திகள் வெளியாகும் போது குழப்பம் தான் உண்டாகும். அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம், ஸ்கோப் பியூர்லி அக்கார்டிங் டெக்னிக்கல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லெட் எடுத்து பார்த்தோம்னா $122.85 மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. கிளியரா ஒரு 20-25 காசு மாட்ட போகுது. எடுத்துட்டு வெளியான 1250 ரூபா ப்ராஃபிட். தட்ஸ் a good return. அகைன் $121.35 போச்சுன்னா செல் பண்ணலாம். அகைன் அதுலயும் ஒரு 25-30 பைசா 50 பைசா லாபம் இருக்கு. இருந்தாலும் 25-30 பைசாங்கிற இட்ஸ் a decent return. அது 1000-1200 ரூபாய். லெட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தா 30,000 ஆக்சுவலா. நான் பொதுவா 70,000 வச்சு பண்ண சொல்லுவேன். செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறது இட்ஸ் குட் ரிட்டர்ன்ல. தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத். வணக்கம் சம்பத். வணக்கம் சார். தொடர்புல இல்ல சார். கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்லம் டு ஃப்ரெஷ் 4-year lows ஆர் செல் ஆஃப் எக்ஸ்டென்ட் சொல்லிருக்காங்க. சோ கோல்ட் அண்ட் சில்வரை பத்தி சொல்லுங்க சார். என்ன எதிர்பார்த்த ஃபால் தான் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். கண்டினியூவா இறங்கிட்டு இருக்கு. the same time ஒரு பக்கம் பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரையில நம்ம கோல்டு சில்வரை பொறுத்த வரையில
லாஸ்ட் ஒரு 8-9 மாசம் நியர்லி இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது தங்கம் வெள்ளியை பத்தி தான் பேசுறது. இது வரைக்கும் கொடுத்த நம்ம ஆலோசனையில 2 நாள் மட்டும் எனக்கு கணக்கு தவறு இருக்கு. மற்ற எல்லா நாளுமே வந்து நமக்கு சொன்னபடி தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில கோல்டு அண்ட் சில்வர் அகைன் இன்னைக்கும் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்கா தான் மார்க்கெட் போகும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கோல்டு லெவல்ஸ் எடுத்து பார்க்கலாம். 25,672க்கு மேல மார்க்கெட் ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. கேட்டாங்க ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ், 50 ரூபாய் இல்ல 60 ரூபாய் கூட எடுத்துட்டு வெளியாகலாம். இவன் டார்கெட் வந்து 100 ரூபாய் 110 ரூபாய்க்கு மேல இருந்தாலும் அதே டவுன் சைட்ல 25,415 ரூபாய்க்கு செல் போகலாம். செல் போனா லாபம்னு எடுத்தோம்னா ஒரு 50 ரூபாய் 5,000 ரூபாய் லாபம் எடுத்துட்டு வெளியாகலாம். வெளியே பொறுத்தவரையில 34,820க்கு மேல பை. சோ ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட், ஈவன் தோ கிட்ட 300 ரூபாய் கிட்ட லாபம் இருந்தாலும் 100 ரூபாய் லாபம் எடுத்துட்டு வெளியாகும். அது டவுன் சைட்ல 34,070 கீழே போச்சுன்னா செல் போங்க. அகைன் அதுலயும் ஒரு 100-150 ரூபாய் லாபம் எடுத்துட்டு வெளியாகும். மேலும் பேசலாம் சார். திருச்சியில இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து சார் கமாடிட்டில மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன டைம் பீரியட் யூஸ் பண்ணலாம் சார்? டைம் ஃப்ரேம் வந்து சார்ட் என்ன யூஸ் பண்ணலாம் சார்? இன்ட்ராடேக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நான் அகைன் ரெகுலரா சொல்றதான் சொல்லுவேன். ஹைக்கனாஷி கேண்டல்ஸ்ல மூவிங் ஆவரேஜ் லைன் லே பண்ணிக்கோங்க. கரெக்டா வந்து சார்ட் டைம் ஃப்ரேம் எடுத்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு என்ட்ரி கொடுங்க, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு எக்ஸிட் கொடுங்க. MACD கிராஸ் ஓவரும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நீங்க இது இல்லாமல் கிரேட் வெஞ்சர்ஸோட பிரான்ச் திருச்சியில ஹெட் ஆபீஸ் இருக்கு, ரீஜனல் ஆபீஸ் அங்க இருக்கு. தாராளமா அந்த ரீஜனல் ஆபீஸ்ல போயிட்டு கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகள் வாங்கி ட்ரேட் பண்ணி பாருங்க. எந்த கமாடிட்டி எடுத்து அளவுகள் வாங்கி ட்ரேட் பண்ணி பாருங்க. கிரேட் வெஞ்சர்ஸோட சூப்பர் ட்ரெயின்ஸ்ல போயிட்டு அங்க மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதை பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்க அடாப்ட் ஆகலாம். மேலும் பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுவாமிநாதன். வணக்கம்மா. சொல்லுங்க சுவாமிநாதன். 7 வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, ஆன்லைன்ல தான் ட்ரேட் பண்றேன். சரிங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 50 to 65 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. இது பொழுது போலேன்னு ஆரம்பிச்சு என்னமோ 500 போற இடத்துல போன போது ஒரு வீட்டுல சொன்னாங்க 8,500 நவம்பர் ஆப்ஷன் கால் போங்க வாங்குங்கன்னாங்க. வாங்கினேன். 4 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு 5-6 நாள் முன்னாடி. என்னடா அது போயிட்டு 2 வருஷம் காலி போடுறது, நமக்கு காலி தான், நம்மளோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுட்டேன். திடீர்னு ஒரு 2 நேரம் முன்னாடி 47, 50, 63 பச்சு வேலையில வெளியில இருந்தா விட்டுட்டேன். திரும்பி கம்ப்யூட்டர்ல உட்காந்து நேற்றுக்கு ஒரு 52 ரூபாயில வித்து ஒழிச்சுட்டேன். திருப்பி நேற்றுக்கு 44 ரூபாய் 46 ரூபாய் வந்துச்சு. எனக்கு தெரிய வேண்டியது என்ன, 7 வருஷம் ட்ரேட்ல இருந்தாலும் ஒரு வரையும் நான் லாஸ்ட் தான் இன்கர் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 50 to 65 லட்சம் ரூபாய் போயிருக்கும். ஏதோ சம்பாதிச்சோம் விட்டோன்னு பேசாம இருந்துட்டேன். ஆனா இது தொட்டதுறை விட்டவரே என்ன ஆயிடுச்சு, இதுல போய் மாட்டிட்டா இந்த சுழற்சியில இருந்து வெளில வர முடியல என்னால. எப்ப பார்த்தா கம்ப்யூட்டர்ல உட்காந்து இதான் பண்ணிட்டு உட்காந்து ரிட்டையர் ஆயிட்டேன் சர்வீஸ்ல இருந்து. இப்ப நஷ்டப்பட்டதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா பாரோ பண்ணல, இட் இஸ் மை ஓன் மணி, வாட் ஐ ஹேட் மேட் அவுட், ஐ லாஸ்ட் இட், ஐ டோன்ட் மைண்ட் தட். உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, ஏதோ ஒரு வீட்டுல போய் ஒரு கம்ப்யூட்டர் பார்த்து யாரோ சொன்னாங்கன்னு பிடிச்சிட்டேன். 8,500 ஒரு 5,000 ஸ்டாக் பிடிச்சேன். இப்ப நேற்று வித்து ஒழிச்சு விட்டேன். 3,000 இருந்துச்சு, வித்துட்டேன். ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் லாபம் கிடைச்சு வெளில வந்துட்டேன். இது என்னது ஆக்சுவலா என்னன்னு தெரியாம ட்ரேட் பண்ணிருக்கேன். 4 ரூபாய்க்கு அந்த போது அன்னைக்கு காத்தால ஏதோ தோணிச்சு ஒரு 10,000 ஸ்டாக் வாங்கி விடலாமான்னு வாங்கல. மறுநாளைக்கு கிட்டத்தட்ட எகிரி எங்கேயோ 63, 64 ரூபாயில போய் திருப்பி நேற்றுக்கு 44, 46 ரூபாயில வந்து நின்று இருக்கு. இந்த 8,500 நவம்பர் கால்னு சொல்லி சொன்னாங்க அவங்க செப்டம்பர்ல. அப்பதான் பிடிச்சேன் அதை. இப்ப அது என்னது, வாட் இஸ் தட் எக்ஸாக்ட்லி? என்ன கருத்தா இருக்கு உங்களோட? ஏதாவது நீங்க இது வந்து கமாடிட்டி மார்க்கெட் பத்தின நிகழ்ச்சி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் கமாடிட்டி மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நஷ்டமாக தொடங்கிருச்சு அப்படின்னா புலிவால பிடிச்ச கதை தான் இது. பின்னாடியே போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்ல விட்டுட்டு நீங்க எங்கேயாவது சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டு ஓரம் ஒதுங்கிறது தான் வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 50-60 லட்சம் அப்படிங்கிற 8 வருடத்துல நீங்க பங்குச்சந்தையில விட்டுருக்கீங்க. வாட் எவர் இட் இஸ், கமாடிட்டி சந்தையில கிரேட் வெஞ்சர்ஸ் நான் இந்த நேருக்கு நான் சேலஞ்சே பண்ணுவேன். ஒரு 50-60 லட்சம் தான் வேணாம், வெறும் 5 லட்சம் போடுங்க. முதல் மாசமே நாங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. 50,000 கண்டிப்பா லாபமே வரும். அதுல வந்து எந்த வித மாற்றமும் இல்லாம நான் ப்ராஃபிட் எடுத்து வந்து காட்டுவேன். இன்க்ளூடிங் உங்க பக்கத்துல நான் உட்காந்து ட்ரேட் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் கொடுத்த அளவுகள் கரெக்டா அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஒரு மாதம் கூட வேண்டாம், ஒரு 15-20வது நாளே நான் சொன்ன அந்த 8-10% உங்களுக்கு லாபம் எடுத்துட்டு வர்றது கிரேட் வெஞ்சர்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்க ஆல்ரெடி. உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். நன்றி.
நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்ற நிறுத்தம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. புதுசா ட்ரேடிங்ல உள்ள வரவங்க என்று ஆகணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்பதை பத்தி கிளியரா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.